1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா கட்டியாக காய்ச்சிக்க போகிறேன். இது பசும்பாலுங்க, நான் வந்து பாக்கெட் பால் சேர்க்கல. நல்லா 1/2 லிட்டர் பாலை நல்லா வத வச்சுட்டு நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கலக்கி வச்ச கஸ்டர்ட் பவுடரை அந்த பாலோட சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வெனிலா எசன்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 மூடி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் சுண்ட வந்து இது இன்னும் நல்லா கட்டி கொடுக்குங்க. கொதிச்சதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலை ஒரு 10 நிமிஷமாவது ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து மாதுளம்பழத்தை சேர்த்துக்கிறேங்க. சப்ஜா விதைகளை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியில் இதில் சேர்த்துக்கிறேங்க. கொய்யா பழத்தை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கிரேப்ஸை வந்து பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது வைங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு.